பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் பொறியியல் வடிவமைப்பு கண்காட்சி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அறிவியல் மற்றும் பொறியியல் வடிவமைப்பு கண்காட்சி. இந்த கண்காட்சியில் நம்முடைய தம்பி தங்கப்பதக்கத்தை வென்று இருக்கின்றார். அவருடைய பெயர் மகேஸ்வரன் சுகுமாரன். அவரை சந்தித்து அவருடைய அனுபவங்கள் எப்படி இருந்தன, எந்த மாதிரியான அறிவியல் கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடிச்சு இந்த தங்கப்பதக்கத்தை வென்று இருக்கின்றார் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அதை சந்திக்கலாம். வணக்கம். மகேஷ், உண்மையிலேயே உங்களோட எங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு உட்காந்து ஒரு நேர்காணல் செய்ய வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா நீங்க வென்று இருக்கிறீங்க. அடுத்த தலைமுறைக்கு உண்மையிலேயே ஒரு தலைவராக திகழக்கூடிய ஒரு ஆள் நீங்க. அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, நம் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு, அறிவியல் மற்றும் பொறியியல் கண்டுபிடிப்பு வடிவமைப்பு நம்ம பேசுவதற்கு முன்பதாக உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எங்க பிறந்தீங்க, அதனை பற்றி. வணக்கம், என் பேர் மகேஸ்வரன் சுகுமாரன். பிறந்ததெல்லாம் கிளைம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி டெக்னாலஜி பெட்ரான்ஸில் படிச்சிருக்கேன். இப்போதைக்கு 3rd year பிரேக்கில் போகிறேன். ஒரு சிம்பிளான சாமி என்னை பற்றி. சரி, எப்படி உங்களுக்கு இது ஆர்வம் வந்தது? ரிசர்ச் லேர்னிங் இன்ஜினியர்னு சொல்லும் போது இப்போ வீட்டுக்கு போனால் கூட சொல்லுவாங்க, என்னப்பா இன்ஜினியர்னு சொல்கிற, இது பொறுத்தல அது பொறுத்தலன்னு. அதுலேருந்து ஒரு சின்ன கான்செப்ட். அது யாரும் சொன்னாங்க, வீட்டில் சொந்தக்காரங்க, பாட்டி, தாத்தா, மாமா அதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பொறியியல் மாணவர் நீங்க. ஆமாம். ஸோ இது செஞ்சுருக்கும் போது நான் யூனிவர்சிட்டி போனப்போ ரொம்ப சீரியஸ் பார்த்தேன். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி கிடச்சி, ஏன் நம்ம இதுக்கும் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எஃபர்ட் அது கண்டிப்பாக செய்யணும் இல்லை, ஆனால் ஒரு எஃபர்ட் போட்டு பார்ப்பேன். பிற்காலத்தில் நம்மளுக்கு ப்ளஸ் பண்ண இருக்கலாம், எல்லாமே போகலாம், எல்லாம் எஃபர்ட் போட தான். இது ஒரு லாங் ஜேர்னி, லாங் அண்ட் டயரிங் ஜேர்னின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டோம். ஒரு ஐடியா கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது முக்கியமாக 2 ஃபேக்டர் பார்ப்பாங்க. ஒன்றாவது அதோட ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, அதுக்கு சரியான சொல்யூஷன் கொடுக்க முடியுமா, அது 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் கஸ்டமர் டிமாண்ட் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நம்ம மார்க்கெட் எடுத்துகிட்டு போனால் அதை ஏற்றுக்குவாங்களா. ஸோ அதெல்லாம் சிந்திச்சு யோசிக்கும் போது ஒரு நல்ல ஐடியா கிடச்சி, அந்த ஐடியா நம்ம கொண்டு போனோம் சிடெக்ஸ் காம்படிஷனுக்கு. இரவு நடுவில் கோல்டு மெடல் கிடச்சி. இந்த சிடெக்ஸ் அப்படிங்கிற இது ஒரு கண்காட்சியை தான் நம்ம முதல்ல ஏற்கனவே சொன்னோம். அறிவியல் பொறியியல் மற்றும் வடிவமைப்பு கண்காட்சி 2013 சிடெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி சொல்லுங்க. அதனுடைய அது ஒரு வருஷமா நடக்கிற ஒரு கண்காட்சி இல்லைங்களா? அதை பற்றி சொல்லுங்க. அதுல என்னென்ன கூறுகள் இருக்கின்றன சொல்லுங்க. சிடெக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டெக்னாலஜி பெட்ரோனாஸில் ஒரு ஆனுவல் ஈவெண்ட், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஈவெண்ட் நடக்கும். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லாம் அவங்க ப்ராஜெக்டை ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்து அதை எக்ஸிபிட் பண்ண மக்களுக்கு காட்ட, இது என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு பிடிக்குதா. அதே டைம்ல இவாலுவேஷன் நடக்கும். ஜட்ஜஸ் வருவாங்க, இன்டர்னல் எக்ஸாமினர்ஸ், எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ். அவங்க கூப்பிட்டு பார்ப்பாங்க இது நல்ல ப்ராஜெக்டாக. அது மட்டும் இல்லாமல் சிடெக்ஸ் இப்போ எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு சில கேட்டகரியில் சொல்லுங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஓப்பன் இனோவேஷன் சேலஞ்ச், யங் இனோவேஷன் சேலஞ்ச். அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு இப்பயே ஒரு ஆற்றல் தருவோம். பள்ளி மாணவர்களுக்கு இன்ஜினியரிங்னா என்ன, இனோவேஷன் என்ன. ஏன்னா இனோவேஷன் பார்த்து இன்ஜினியர்ஸ் தான் செய்யணும் இல்லை, யாருன்னா செய்யணும். அது என்ன முக்கியம், இருக்கிற மக்களுக்கு நல்ல சொல்யூஷனாக போகணும். ஸோ சிடெக்ஸ் நல்ல பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சிடெக்ஸ் தேய்ச்சோன்னா வேற காம்படிஷன், ஐடெக்ஸ், பெரிய வேலை, இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ், அதுக்கு போக நம்ம வாய்ப்பு கூடாது. இதனால நம்ம இது ஒரு அச்சீவ் பண்ண இடத்துல மக்களுக்கு செய்கிற சேவை, ஒரு சிட்டிசன்ஸ் நம்ம மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது ஒரு சேவையாக எடுத்துக்கோங்க. ரிசர்ச் இன்ஜினியராக சாதிச்ச பிறகு அந்த தன்னடக்கம் உங்களுக்கு இருக்குது. ஆனா நினைக்கிற அந்த நேரத்துல நீங்க ஜெயிச்சிங்கிறதே நீங்க உணரணும். ஏன்னா அது உங்களோட உழைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. 3 மாதங்களா உள்ள எஃபர்ட். இந்த கோல்டு மெடல் கையில கிடைக்கும் போது கண்ணீர் தான் வரல. மற்றபடி அவ்வளவு சந்தோஷம்னா கோல்டு மெடல் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மிக மகிழ்ச்சியான இது. என்ன நினைக்கிறேன்னா ஃபியூச்சர்ல இன்னும் கூட அச்சீவ் பண்ண வரும்னு ஒரு பாசிட்டிவான திங்கிங் இருப்போம். கண்டிப்பா. சரி, இது 3வது ஆண்டில் நீங்க தங்கப்பதக்கம் வென்றீங்களா? 1வது ஆண்டு 2வது ஆண்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 1வது ஆண்டில் நான் ஓப்பன் இனோவேஷன் சேலஞ்ச் ஓஐசின்னு போனேன் சிடெக்ஸில். அதில் பிரான்ஸ் 3rd place கிடச்சி. செகண்டில் போகும்போது திருப்பி ஆர்வம் இருந்துச்சு, ஏன் பிரான்ஸாக நிப்பாட்டணும், அந்த வெறி இருந்துச்சு. சில்வருக்கு கோல்டு போனபடி திருப்பி சிடெக்ஸ் ஓஐசிலே போனோம். வேலை ப்ராஜெக்ட் சில்வர் கிடச்சி. அதே டைமில் ஐடெக்ஸ் போனோம், இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜி இன்ஜினியரிங் டிசைன் எக்ஸிபிஷனு. அங்கே தங்கப்பதக்கம் கிடச்சி. ஸோ அதே ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு. மீண்டும் 3வது வருடத்துக்காக இன்னொரு ஸ்பிரிட், நம்ம யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் எடுப்போமே அந்த காரணத்துக்காக போனேன். இன்னொரு கோல்டு மெடல் இன்னும் வருது, இன்னும் கூட வரும்.
ஸ்டாப்ல அடிக்கடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். அதான் சாதாரணமா வெற்றி அடைஞ்ச உடனே அதான் முற்றுப்புள்ளின்னு பல பேர் இருக்கிற நேரத்துல அடுத்தடுத்து வரும்ன்ற நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க பாத்தீங்களா? நம்பிக்கை நட்சத்திரம் நீங்க உண்மையிலேயே. பேர்லாம் வைக்க போறோம். அடுத்தடுத்து இப்படி வந்துட்டே இருக்க போது உங்களுக்கு. சரி, இந்த தங்க பதக்கம் வெல்வதற்கு என்ன கண்டுபிடிப்பு நீங்க கண்டுபிடிச்சீங்க? எங்களோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா மோட்டர் சைக்கிள்ஸ். ரோட்டில் வாகனம் ஓட்டுறாங்க மோட்டர் சைக்கிள்ஸ். பெரும்பாலும் வந்து ஆக்சிடென்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆளாயிடுறாங்க. யான்னு ஒரு காரணம் பார்த்தோன்னா வெளிச்சம் பத்தலன்னு சொல்லுவாங்க. நம்ம காடி ஓட்டும் போது அவங்க கண்ணுக்கு தெரியுது இல்லை. ஸோ அவங்க போடுற வெஸ்ட் வந்து அந்த சரியாக வெளிச்சம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, புது வெஸ்ட் மாதிரி. அது சிம்பிளான ஃபைபர் ஆப்டிக் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதை பார்த்து அவங்க ஒரு கியர் மாதிரி போட்டுக்கிட்டா 50 மீட்டருக்கு ரேடியஸில் வந்து அவங்க வெளிச்சமாக தெரியுவாங்க. இதனால் வந்து எங்கள் ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா ஆக்சிடென்ட் ரேட்ஸ் வந்து ஒரு 56% குறைக்கலாம். 56% 56 விழுக்காடுக்கு வந்து ஆக்சிடென்ட் ரேட் குறைக்கலாம். இது வந்து நல்ல விஷயம். ஏன்னா உயிர் வந்து ஒரு வேல்யூபிளான இது. ரோட்ல திடீர்னு அடிப்பட்டு இந்த மாதிரி நல்ல விஷயம் இல்லை. ஸோ பார்ப்போமே, நம்ம ப்ராஜெக்ட் வந்து இன்னும் 4 செகண்ட்ல மலேசியாவில் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா மிக சந்தோஷம். இந்த கண்டுபிடிப்புக்கு தான் வந்து நீங்க வந்து தங்கப்பதக்கம் இல்லையா? எப்படி வந்து அந்த யோசனை வந்தது? அதாவது இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க வேண்டும், ஏன் அவங்களுக்கு புரிய வச்சீங்க? ரீசென்ட்லி நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் படித்தோம். முக்கியமான ஜபாத்தான் பங்கெல்லாம் ஜேபிஜே வழியா. அதாவது மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப ஆக்சிடென்ட் விக்டிம் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் மோட்டர் ஓடுவேன். அது வந்து வீட்டில் சொல்லுவாங்க மோட்டர் ரொம்ப ஓட்டாதீங்க. அந்த பயம் எப்பயுமே இருக்கும். ஒரே காரணம் விபத்து, ரோட்டில் அடிக்கிறதுனால. ஸோ நம்ம அது ஒரு கான்செப்ட் எடுத்தோம். அதான் எடுத்தோம் இல்லை, ஃபியூ ஐடியாஸ் இருந்துச்சு. ஆனால் அதான் வந்து நல்லா பொட்டன்ஷியலாக இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே ப்ராஜெக்ட் செய்யும்போது 3 விஷயம் பார்ப்போம். ஒன்று ஹெல்த்னு பார்ப்போம், ஒன்று சேஃப்டின்னு பார்ப்போம், ஒன்று என்வாயர்மெண்ட் பார்ப்போம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து சேஃப்டிக்கு வந்து அழகாக ஃபிக்ஸாக இருந்துச்சு. ஸோ நம்பிக்கை இருந்துச்சு பாசிட்டிவாக, இது கண்டிப்பாக பெரிய ப்ராஜெக்ட் ஆகுங்க. ஸோ அது தூண்டுகோலாக எடுத்து நல்ல சூப்பர்வைசர் கிடச்சாரு எங்களுக்கு. அது ஹெல்ப் பண்ணாரு, எடுத்துகிட்டு போனோம், கவர்மெண்ட் தேய்ச்சி. ஏன்னா இது சேஃப்டியோட கான்செப்ட் இருக்கிறதுனால வந்து நல்ல ப்ராஜெக்ட் நான் சொல்லுவேன். சரி, நல்லது மகேஷ், நல்லது ரசிகர்களே. அதாவது சிடெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அவர் வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு. இதற்கு முன்பதாக 2 முறை அவர் முயற்சி செஞ்சு, ஒரு முறை வந்துட்டு 3ஆம் பரிசு, அடுத்த முறை பாத்தீங்கன்னா சில்வர் அப்படின்ற வெள்ளி பதக்கத்தையும் அவர் வென்று இருக்கின்றார். அது என்ன அப்படின்னா அந்த சமயங்கள்ல அவர் என்ன முயற்சி எடுத்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம் மகேஸ்வரனை மீண்டும் சந்திக்க போறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை.